ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் ஆனி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராணி 2 தான். கிராணி சாப்டர் 2 தான் விளையாட போகிறோம். அது வெறும் கிராணி வச்சு தான் விளையாட போகிறோம். ஸோ உங்களுக்கு கிராண்ட்பா வேணுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, மறக்காமல் சொல்லிடுறேன். நம்ம வந்து சீசன் 2 இன்றைக்கி தான் போட்டிருந்தோம். ஸோ சீசன் 2 பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க. நம்ம சீசன் 2 ஸ்குவிட் கேம் சீசன் 2 போட்டிருக்கோம். அதை பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இது வந்து நாளைக்கு ஒரு ஈவினிங் 5 இல்லை 6 o'clock வந்துடும். அப்போ பார்த்து இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஹாப்பி சிவராத்திரி. ஸோ சிவராத்திரி அன்றைக்கி இந்த கிராணி கேம் விளையாடுறேன் நான். ஸோ வெறும் கிராணி வச்சு விளையாடுறப்ப வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு வச்சுக்கோங்க. அப்புறமா அந்த பெல் ஐக்கானும் டேப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே எழுதணும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ வாங்க இப்போ கேம் உள்ள போகலாம். Day 1 ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எனக்கு அவ்வளோவா விளையாட வராது கிராணி கேமு. ஸோ லிட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் விளையாடுவேன். புக்கு யூஸ் பண்ணால் கிராணி எப்போ தான் வருவான். அவங்க எங்களுக்கு கை தெரியும். கிராணி வரவே இல்லை. போகிறா கிராணி மேலே ஏறிட்டா. அடி கொடுத்துக்கிறது மக்களே. மேலே ஏறி போயிட்டா மக்களே. என்ன பண்ண பட்டியை வச்சுக்கிட்டு திரும்பி போகணும். பட்டினை வட்டி வந்துட்டு போன ரூமில் இருந்தால் நான் மேலே போயிடுவேன் ஈஸியாக. இதை கூப்பிட்றதுக்கே 2 நிமிஷம் போயிடுச்சு. பாட்டி வாங்க டக்குங்க. நான் மேலே போனோம். ஃபஸ்ட்டு நம்ம கன்னு தேட ஆரம்பிச்சிடலாங்க. அப்புறமா மற்ற வேலைலாம் பார்த்துக்கலாம். நல்லா கன்னு கற்றாலே நல்லா போகும். ஏன்னா பாட்டியை போட்டு தள்ளிட்டே விளையாடினுங்களாம். அதுவும் ஒரு மணி சந்தோஷமாக தான் இருக்கும். ஸோ அப்படியே தேடி பார்ப்போம். கன்று எந்தானோ இருக்குது. கன்று ஆமாவே எடுக்காம. ஸோ எடுங்க. பாட்டி மேலே வந்துட்டாங்களா? ஐயோ சத்தத்து போட்டேன். பாட்டி என்ன சைடில் வருவீங்க? என்ன சைடில் வருவேன்னா என்ன சைடில் வருவேன்னா தாங்க வரும். நான் உள்ளே போயிட்டா. அப்படி எனக்கு என்ன பண்ணுறாங்க? அவளை போட்டு தள்ளி வச்சு போயிட்டுருக்கலாம். சரிங்க சைடு சரிங்க. கண்ணு கீழே போட்டு பார்க்கலாமா? பிச்சு எடுக்கலாங்க. தள்ளி பாட்டி இப்போயாச்சும் ரெண்டு நிமிஷத்துக்கு பாட்டி தொல்லை இல்லை. அதுக்குள்ளே நம்ம என்ன ஃபஸ்ட் ஃப்ளோரை தேட ஆரம்பிச்சிடுவோம். ஆனால் பொருள் கிடைக்கிறானே என்ன இதுக்கே பண்ணனே மைண்டில் கான்செப்ட் இல்லை. ஓகே டக்டேப் கஞ்சிருக்கு. செக்யூரிட்டி கீயோ கஞ்சிடுச்சு. இங்கே ஒன்றுமே இல்லை. காலி டப்பா காலி கபோர்டு வச்சுட்டு போயிருக்காங்க. ஐயோ பாட்டி வர மன்னிச்சிட்டாங்க. சரி இருங்க. ஹெலிகாப்டருக்கு கஞ்சிச்சு. அதெல்லாம் பேசாமல் என்னது ஸ்கிப்பே பண்ணிடலாமா? ஹெலிகாப்டர் ஸ்கிப்பே பண்ணிடலாமா பேசாமல்? எனக்கு அப்படி தான் தோணுங்க. டாட்டாவோட பிக்சர் கண்டிஷன் போட்டுக்கு இங்கே இருக்குது.
போட் கீழே வச்சு நம்ம ஒரு நாள் பண்ண முடியாது. ஸோ இருங்க, இங்கே டோர் லாக் இருக்கு ஆல்ரெடி, அதனால் இருக்க முடியாது. கிளாஸ் ஜூஸ் இருக்குது, தாத்தாவோட பிக்சரோ வந்துடுச்சு. அப்போனா ஹெலிகாப்டர் எஸ்கேப்பே பண்ணிடலாங்க. பேட்லாக்கையோ வந்துச்சு, ஹெலிகாப்டர் எஸ்கேப்பே பண்ணி. ஆமாம், பேட்லாக்கு ஹெலிகாப்டர் இல்லை பேட்லாக் கிடைக்காது. இருங்க, நம்ம வேணால் பாட்டி சத்து போட்டு மைக்கை போட்டு வச்சுக்கலாம். பாட்டியை பாட்டி 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 என் செல்ல பாட்டி வந்து என்கிட்ட அந்த அடி வாங்கினா நான் என்ன செகண்ட் ஃப்ளோரில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயின்னே இருப்பேன். பாட்டி 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 என் பேத்தி வாடி, என் பைத்தியக்காரி வாடி. நம்ம வரவே மாட்டாளே. சரி, நம்ம என்னாட்டும் ஒரு தடவை சத்தத்தை போட்டு பார்ப்போம். பாட்டி 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 உங்கள் பேத்தி கூப்பிடுறேன் வாங்க. பாட்டி 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 பாட்டி. நான் எனக்கு கிளவி வரவே மாட்டா. முன்னூட்டு சுத்தம் போட்டேன், எனக்கு கிளவி ஊனாம காது கேட்காமலே இல்லைங்க. நல்ல ஆனால் கிராண்ட் காது நல்லா ஷார்ப்பாக கேட்கும்னு சொல்லுவாங்களே. இது வருது பாருங்க. பாட்டி அசையாமல் இரு. போடு நெஞ்சிலே ஒரு ஷர்ட்டில். திரும்பி இந்த கன்னை ரீலோட் பண்ணி டேபிள் மேலே வச்சுட்டு போயிடலாம். வச்சுட்டு அங்கே கிச்சன் அண்டை என்ன இருக்குன்னு தெரிய பார்த்துட்டு அம்மா நம்ம கீழே போய் பார்க்கலாம். பெஞ்சு கடையிலங்க. என்னடா இது, மேடம் நல்லா இல்லை. எங்கே இருக்கா? ஹெலிகாப்டர் மேனுவல் இருக்குது, அதை எடுத்துப்போம். Now you can control the helicopter. ஸோ நம்ம போய் செக்யூரிட்டி கீ எடுத்துகிட்டு வந்துடலாம். ஷாக்கெட் ஓப்பனாக தானே இருக்குது. ஆமாம், செக்யூரிட்டி ரூம்ல என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். இது பாட்டி மஞ்சிட்டாங்க, ஒரு ஆள் ஏன்ஸ்டாலோ எந்த கூட இருக்கும். சேஃப்டி கன்று எடுத்து வச்சுக்குவோம். இருக்குதான் பார்ப்போம் இருக்கான்னு. எங்க வராளா பாட்டி? டக்குன்னு வாங்க பாட்டி, நேரம் ஆகிட்டே இருக்கு. நாம இவ்வளோ நேரம் ஆகிட்டே இருக்கு, இந்த பாட்டி வரவே மாட்டுறாங்க. பாட்டி பாட்டி ஏ பேபி வாடி டக்குன்னு. ஆயா குருட்டு கிளவி வாடி டக்குன்னு. வரு, இவ்வளோதான் உன் மரியாதை. வரியா வரலையா நீ? இது இவ்வளோதான் உனக்கு மரியாதைன்னு சொல்லிட்டேன் நான். இதுக்கு மேலே நீ வரலனா நான் என்ன பண்ணுவேன்னு பாடி. இங்கே பாரு அம்மா, நான் கிளவி குருட்டு கிளவிலாம் கூப்பிட்டு ஆரம்பிச்சிடும். வந்துடு. அங்கேருந்து ஒரு ஷார்ட்டை விட்டாச்சுல பாட்டிக்காக. சரி, இப்போ பாட்டி வரத்துக்குள்ளே நம்ம மேலே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துக்கலாம். என்னமாச்சு? தானே மேலே ஏறி போயிட்டுருங்க. அட்லீஸ்ட் சின்ன கபோர்ட்லேயாச்சும் கிடைக்குதா? அட்லீஸ்ட் சின்ன கபோர்ட்லேயாச்சு கிடைக்கலங்க. க்ரோபார் கிடைக்கல. படி க்ரோபார் கிடைக்கிறதுக்கு பதிலாக வெப்பன் கீ கண்டிடுச்சுங்க. இதுக்கும் நம்ம ஸ்டன் கன் எடுத்து வச்சுப்போம். பாட்டி திடீர்னு ஐயோ
சரி இருங்க, இது கீழே போட்டு வருவோம். பாட்டி இல்லைங்க, மறைஞ்சிட்டாங்க. வெப்பம் கேட்டுதான் நடத்துவாங்க வந்து யோசிக்கணும். ஸ்டன்கன் வச்சுனா அது கீழே ஏன் போயிடணும். அதுவே பாட்டி வந்து நம்ம சாத்து நடிப்போம். வெப்பனுக்கு எடுத்தால் நம்மளுக்கு ஈஸியாகவே போகும். சரி முதல்ல பாட்டி வாலெட் ஓப்பன் பண்ணணுமா? நம்ம ஓப்பன் பண்ணணுமா? சரி பாட்டி போட்டு தள்ளிட்டு இந்த பாட்டி வேலை இப்படி தாங்க வரவே மாட்டா. சத்து போல வராடா எங்கேயாச்சும் இவளை வச்சு இன்னைக்கு பொழுது போயிடும் போல. பாட்டி உங்களுக்கு மரியாதை இவ்வளோதான், இதுக்கு மேலே உங்களுக்கு மரியாதை கிடையாது. சரி ஷூட்டுன்னு கொடுத்துட்டாங்க. ஆமாம் புல்லட் எடுத்துக்குள்ளே வரக்கூடாது. படி வரலப்பா, வந்துட்டாங்க. பட் இங்கே வாங்க பட்டி. அப்படியே ஒரு நெஞ்சிலே ஒரு ஷூட்டு. ஐயோ என் மேலே பார்க்குறாளே. இருங்க பட்டி, படி பாவி இருடி. இருடி புல்லட் எடுத்துக்கணும். நான் ரீலோட் பண்ணிட்டு போய் வெப்பன் கீ எடுக்கணும். வெப்பன் கீ எடுத்துகிட்டு உண்மையான குட்டி சத்தையும் போட்டு சொல்லிட்டு நான் போய் குரோ பார் என்ன வரதான கொஞ்சம் தான் எடுத்துப்பேன். எங்கே போச்சு வெப்பன் கீ? இதான் வச்சு வரதானே இருக்கான் கபோர்டில். என்ன திங்ஸ்டே ஸோ நம்மளுக்கு தான் ஒன்றுமே இல்லை. என்ன வேலையில் கபோர்டில் மட்டும் இடலாம். எலும்பு வேறு டிச்சக்குன்னு கேட்குது. பாட்டி இருந்துட்டா பச்சியோ. சரி இருங்க, ரெண்டுபடியாக போட்டு தள்ளிட்டு போகலாம். நம்மளுக்கு அதுதான் பழக்கம். 2 பையை போட்டு தள்ளிடலாம். அவள் நம்மளை போட்டு தள்ளக்கூடாதுங்க. சரி ஒரு பாட்டியை முள்ள சொல்லாமல் இல்லை குடிச்சாத்தனமா குடிச்சாத்தானே முள்ளுக்கு சொல்லுவோம். பாட்டி இஸ் நாட் தேர். ஓகே ஐயோ 2 நிமிஷம் எடுத்துக்கணும். மனசு சுத்தணுமா? இதான் மறந்து போயிட்டேன். பாட்டி அப்போ குடிச்சத்தா இங்கே தான் நிற்கிறாங்க. அப்படியே ஏன் பண்ணி அப்படியே மண்டையோட ஏட் ஷாட். பாட்டிங்க தான் உருவா வெறி உண்டா. அவ்வளோ வரவே நான் போக வரலையம்மா. இங்கே பேர் உன் குட்டி சாத்தான என்னோட உன் பையனை நான் சுட்டு தள்ளியிருக்கேன். ஒழுங்கா வந்துடு. இதுக்கு ஒரு ஷூட் மேலே ஒரு கையை வச்சுப்பேன். ஏம்மா வாமா. வரத்துக்குள்ளே போதும் செஞ்சிடும் போல. ஒரு 5 நிமிஷத்துக்கு காத்துட்டு பார்ப்போம். அவனே மேலே போயிட்டுருப்பாங்க. அவன் இன்னும் வரல.
நிமிஷம் கழித்து பார்ப்போம். 2 நிமிஷம். இவளுக்காக ஒரு 10 நிமிஷம் இருந்துச்சுப்போமா, இன்னுமா வரல. சரிங்க, என்ன கொஞ்ச நேரத்து பார்ப்போம். விட்டாங்க ஒரே போட்டாச்சு பட்டியை. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணோம், ரெஞ்ச் எடுத்துகிட்டு போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். எவ்வளோ நான் கழிச்சு வராங்க. ஓகே, நம்ம இதுக்கும் இதை டீலோட் பண்ணி வச்சுக்கிட்டு டக்கு டக்கு முடிஞ்சு போயிடுவா இவ. முடி டக்கு டக்குன்னு வந்துடுறாங்க அவங்க. நம்ம கண்ணு இல்லாமல் இருக்கிறது பார்க்குறேன். நல்ல வேலை இன்னும் குட்டி சத்தானை போட்டு தள்ளந்து நான் சேஃபில் உட்காருவோம். எங்கேயுமே இல்லைல்ல. அப்பா கேஸில் இருக்காங்க. அப்போலாம் அங்கே இருந்தது குரோபாரு. புரிஞ்சிடுச்சுங்க, புரிஞ்சிச்சு. பரவாயில்ல, இங்கே கூட கன்று இருக்கு. பாட்டு வந்து கட்டு இருக்கலாம். ஆனால் எங்கே வரவே மாட்டாளே. சரிங்க, அவன் வர வரைக்கும் வெயிட் பண்ணும். ஸோ பாட்டி வரத்துக்குள்ளே நான் அங்கே போய் கிளாஸ் ஃபீஸும் இங்கே பார்த்தோன்னே க்ரோபார் கழிச்சது. க்ரோபார் பார்த்தேன், ஆனால் வரவே மாட்டாங்க. அதனாச்சும் தள்ளி போட்டுது. ஓகே, நம்ம கண்டுபிடிச்சதெல்லாம் போய் போட்டு வந்துடலாம். ஷார்ட்கட் யூஸ் பண்ணி போகணும். எப்படியாச்சும் நெக்ஸ்ட் முடிச்சே ஆகணுங்க. ஹெலிகாப்டருக்கையும் டட்டே எப்பாங்க தான் இருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு பெட் மேலே போட்டு போயிடலாம். நம்ம டட்டேப் எடுத்துகிட்டு அதெல்லாமே அங்கே போட்டுடலாம். இப்போ கேஸ்லைன் நாங்கள் போட்டாச்சு. டட்டேப்பு, ஷார்ட் கன்னு மேலே ஆல்ரெடி இருக்குது. அப்புறமா வேறு என்ன எடுக்கணும், வேறு அம்மா தாத்தாவோட பிக்சர்ஸ்லாம் கொண்டு வரணுங்க. அதான் முடிஞ்சு போயிட்டோம் பாருங்க. சரி, ஃபஸ்ட் நம்ம டட்டேப் அங்கே போட்டு போயிடலாம். தாத்தாவோட பிக்சர் ஒன்று இங்கே இருக்குது. இன்னொன்று எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருந்தது, தெரியல. நம்மளுக்கு எப்படியோ வாலெட் வேண்டாம். ஸோ இது இங்கே பிக்சர் இங்கே இருக்கட்டும். ஆமாம், மறந்தே போயிட்டல.
ஹெலிகாப்டர் கீ தூக்கி அங்கே போட்டுடலாம். நம்ம அம்மா கண்ணு எடுக்கணும், தாத்தாவோட பிக்சர் கண்டுபிடிக்கணும். நான் எங்கேயும் அங்கே ஒரு பிக்சர் இருக்கு பார்த்துட்டேன். ஆனால் பாரு எங்கேயும் நான் பிக்சர் பார்த்த மாதிரியே எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குங்க. இதுதான் டக்கு டக்குன்னு வரவே மாட்டான். இது லேட் பண்ணுறான் போல. வந்துட்டாங்க. இவ்வளோ சுட்டு போட்டு பாட்டி இதுக்கு மேலே எனக்கு மாலைலாம் வேலை. எப்பயாச்சும் வருவேன், வந்து உன்னை மட்டும் பார்த்துட்டு போயிடுறேன். இங்கே பெட்டு மேலே ஓகே, இங்கே பெட்ரூமில் ஒரு பிக்சர் இருக்குது. அம்மா வேறு எங்கே பிக்சர் பார்த்தோம்? எங்கேயும் பிக்சர் பார்த்த மாதிரி ஒரு நம்பகம். டாய்லெட்டில் இருந்ததுங்க. டாய்லெட்டுக்கு போய் எடுத்துடலாம். இங்கே தான் பார்த்தேன். ஸோ நம்ம எஸ்கேப் தேவையான எல்லா பொருளும் கண்டுபிடிச்சாச்சு. இனிமேல் நம்ம மேலே தாங்க செட்டில் ஆகிடுறோம். எல்லாத்தையும் அங்கங்கே போட்டு போட்டு வரணுமா? ஒரு ஒரு 3 பொருள் தூக்கின்னு போன மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். தூக்கிட்டு ஒரு 3 தூக்கின்னு போய் 3 தூக்கின்னு வந்துருந்தோம்னா அப்படியா இருக்குது இந்த கேமு. கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இல்லை. சரி நான் எங்கே ட்ராப் பண்ணிட்டு போகலாம் எல்லா பிக்சரையும். கையில் கிடைக்கிறதா எடுத்துகிட்டு போயிடுவேன். மலையும் கிளியுமா ஏறி 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 வந்து எல்லாத்தையும் போட்டுட்டு போயிட்டு இருக்கேன் நான். பாட்டி மட்டும் இப்போ வந்தான் வச்சுக்கோங்க, நான் செத்தோம். அப்படியே இப்போ போட்டு போயிட்டே இருப்பாங்க. டொம்முன்னு இப்படி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அவ்வளோதான். என்னோட கேஸ் ஃபியூஸ் எடுக்கிற வரைக்கும் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு தெரில. ஏறு மேலே. இதில் புல்லட் இருக்கா? இருக்குது. பாட்டி வந்தால் கூட அப்படியே போட்டு போயிட்டே இருக்கும். இதுவும் ஃபஸ்ட்டு பாட்டி போட்டுகிட்டே போய் எடுத்துக்கலாம் போயிடும். நேரத்துக்கு வந்துட்டுருக்கணுமே. பாட்டி வரவே இல்லை. இவ்வளோ நேரம் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், வரலை. இப்போ மட்டும் கீழே போய் அந்த கிளாஸ் யூஸ் எடுத்தா வச்சுக்கோங்க. 6வது அடிப்பா. நான் இங்கே இருந்துருக்கேன்.
வரவே காணும். எங்கேயாச்சும் போயிட்டாளா? வரவே வரவே மாட்டேன். நான் கூப்பிட்டு பார்க்குறேன். எப்படியோ வந்துட்டா. வந்து இப்போ இதை பாருங்க, இதை பாருங்க, இப்போ தான் மறைஞ்சா. சுட்டுட்டேன். சுட்டுட்டு இப்போ இதான் லாஸ்ட்டு. இந்த பொருள் எடுத்துகிட்டு அவள் தான் நம்மளுக்கு முன்னால் கீழேயே வரப்போகிறது கிடையாது, மேலே தான். இதனால பாட்டி தொல்லையும் இருக்காது, அவங்களுக்கும் நம்ம தொல்லை இருக்காது. ஸோ வாங்க நம்ம கடகடுன்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். எஸ்கேப்பே முடிச்சிடலாம். நான் நினைக்கிறேன் இதுதான் ஃபஸ்ட்டு ஹாரர் வீடியோ போடுறோன்னு. ஆனால் இது ஹாரலாகவே இல்லை, ஒரு ஜாலியாக டம்மி கேம் மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட்டு இப்போ ஷார்ட் கன் எடுத்துன்னு வந்துடலாம். ஸோ டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ வாங்க. சி ஓகே, ஸோ எங்கேயும் கண்ணை ட்ராப் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இப்போ கிளாஸ் பீஸ் எடுத்து வந்து ஃபிக்ஸ் பண்ணால் அவ்வளோதாங்க. இன்னும் இந்த கேஸோட ஊற்றி டேப்பை சுற்றி பண்ணி முடிஞ்சிடுச்சு. நான் இது வரைக்கும் ஒரு வாட்டிக்கு ஒரு சாவலைல்ல. ஆமாம், இது வரைக்கும் ஒரு வாட்டிக்கு ஒரு சாவலை. நான் பாருங்கள், சாவாமலே இந்த கேம் விளையாடிருக்கேன். காரணம் எனக்கு கன்று தான். அப்படி கன்று இல்லைன்னா இது வரைக்கும் நான் செத்து தான் விளையாடிட்டுருப்பேன். ஹெலிகாப்டர் கீ வந்து நம்ம லாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த டேப் எடுத்துக்கணும். இந்த ரெக்கை இங்கே உடஞ்சிருக்கும், அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணாதான் நம்மளுக்கு டேப்பு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ கேஸ் சிலிண்டர் எடுத்துக்கலாம், ஃபில் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ எனக்கு இப்போ ப்ராங்க்ஸ்டர் போடலாமான்னு இருக்கேன் நான். லைக் இந்த ஸ்கேரி டீச்சர் 3D மாடலு, 3D எஃபெக்ட்டு அது போடலாம் பார்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, இந்த வீடியோ கமெண்ட்ஸ் கீழே கேளுங்க. ஸோ நான் 5 to 6 ஒரு வீடியோ வந்துடும்னு சொன்னேன்ல, அது வந்து லைக் டுமாரோ வரும். ஸோ சாரி, தெரியாமல் மாற்றி சொல்லிவிட்டேன். எஸ்கேப் ஆக போடுங்க, எக்ஸிட் எஸ்கேப் ஆக போகிறோம். ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஒரு வழியாக எனக்கு கிராணி எஸ்கேப்பை நம்ம முடிச்சாச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துருக்கேன். ஆனால் ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரியே தெரியல. லைட்டாக ஃபன்னியாக ஒரு மாதிரி ஒன்றுமே போல் ஒரு மாதிரி போர்டாக போச்சு.
பாய் டாட்டா குட் பாய். பாட்டிக்கு ஒரு பாய் சொல்லியாச்சு. ஸோ இதோட நம்ம அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஸோ இதோட என்ன வீடியோ முடியுது. நான் இன்னும் பண்ணோன்னு சொன்னல, டுமாரோ ஒரு 5 to 6 ஒரு வீடியோ வந்துடும். லைக் அந்த ப்ராங்க்ஸ்டர் சொன்னல, அந்த ஸ்கேர் டீச்சர் 3D அது வந்துடும். ஸோ மறக்காமல் பாருங்கள். இன்னும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அப்போ தான் எங்களுக்கு அது யோசிச்சு இன்னும் நிறைய வீடியோஸ் போட ஆரம்பிப்போம். அது வரைக்கும் டாட்டா பாய், லவ் யூ ஆல்.